கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. பெத்தவங்க இருந்தோம் அனாதையா 4 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சு வாழ்ந்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியலப்பா, அதே விட்டுட்டு போனேன். திரும்ப வந்திருக்கேன். என்னை ஏத்துக்குவியெல்லாம் மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இனி இங்கதாப்பா நான் இருக்கணும். நான் சொத்தா உயிரா நினைச்சேன். என் உயிரை நான் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டேன். இனி நீங்க உயிரா நினைக்கிற நான் உங்க கூட தானப்பா இருக்கணும். அதே வந்துட்டேன். இந்த 4 வருஷம் நீங்க கண்டிப்பா என்ன என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு இருந்தது ஒரு கடமைப்பா, அதை நான் முடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். இனி இனி நீங்க சொல்றது மட்டும்தான் நான் கேட்க போறேன். வரேன்ப்பா. அம்மா இந்த மீனுக்கு இந்த ஃபுட்ட போட்டேன். அர்ச்சனாம்மா, சாந்திம்மா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஐயோ என் கண்ணை என்னால நம்ப முடியலமா. ஐயா ஐயா அம்மா எல்லாரும் வாங்க, யார் வந்திருக்காங்க வந்து பாருங்க. என்னாச்சு சா? அர்ச்சனா அர்ச்சனா அப்பா அப்பா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. அப்பா 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 என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. என் குட்டிமா, அப்பா உனக்கு இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சுனா? இப்பதான் இப்படி ஒரு வீடு இருக்கு, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா? அப்பா அப்பா அப்படி கேட்காதீங்கப்பா. வேணாம்ப்பா, என்னால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை, நாம் போகும் ஓடங்களோ காகித ஓடம். அர்ச்சனா அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுமா. என் மேல யாரும் கோவப்படாதீங்க. நான் செஞ்சது பெரிய தப்புதான். எந்த ஒரு பொண்ணு செய்யக்கூடாத தப்புனே செஞ்சுட்டேன். ஆனா நான் ஏன் செஞ்சேன்னு கேட்டா நீங்க கண்டிப்பா என் மேல கோவப்பட மாட்டியான்னு என்னால அதை சொல்ல முடியாது. என்னை மன்னிச்சிருங்க ரெண்டு பேரும். மன்னிக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளா கிடையாதுடி. ஆனா 4 வருஷம் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டியே, திரும்ப வரவே மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப வந்துட்டேன். உன்னை பார்த்தது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? 4 வருஷம் நீ 4 வருஷம் எங்க போனே தெரியல. எங்களுக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டு போனேன்? அம்மா என்கிட்ட கேள்வி கேட்காதம்மா, என்னால பதில் சொல்ல முடியாது. அப்பா என்னை மன்னிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும், எல்லாருமே என்னை மன்னிச்சுக்கிறீங்க. நான் 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 உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு நான் பெரிய தண்டனை கொடுத்துட்டு போனேன். ஆனா இதுக்கு மேல என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. அதே நான் வந்துட்டேன். இதுக்கு மேல எங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, நீ வந்தியே அதுவே பெரிய விஷயம் ஆயிடுச்சுனா. நீ வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ எதுக்காக வேணாலும் வெளியே போயிருந்திருக்கலாம். ஆனா கடைசி காலத்துல நாங்க வேணும்னு வந்துட்டல, எங்களுக்கு அதுவே போதுண்டம்மா. கண்டிப்பா நீ எதுக்கு போன அப்பா கேள்வி கேட்க மாட்டேன். உன் அம்மா மாதிரி நான் கிடையாதுன்னு உனக்கு தெரியும். என் மனசு அப்பையில இருந்து புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும்தான் அப்பா. கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும். இனி உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். 4 வருஷம் உங்களுக்கு தண்டனை கொடுத்ததுக்காக என்னை மன்னிச்சுக்கிறேங்க. இனிமே இனிமே உங்க அர்ச்சனை எங்கேயும் போக மாட்டேன். சரிடாமா, சரி, இனி போக மாட்டேன்னு அப்பாவுக்கு தெரியும்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத.
நீ வந்துட்டல்ல என் பொண்ணு. சரிடம்மா, வா வீட்டுக்குள்ள போலாம். அங்கிள், மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் தெரிவேனே, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே, பதறும் இதயம் தோண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் உந்திடும் முன் எங்கே சென்றாய் எவ்விடம் சென்றாய், என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே, என் போல நீயும் காதல் கொண்டாயா. வா வருண், நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்ல, கண்டிப்பா நீ காத்துக்கு இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு பாத்தியா? அர்ச்சனா வந்துட்டா. வருண், நீ எம்பிட்டு நல்லவன் தெரியுமா? நானா தேடி போயிருந்தா கூட ஒன்ன மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டேன்டா. ஆனா முன்னாடி நான் நிக்க கூட தகுதி இல்லாதவடா. ஏன்னா என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வருண். திரும்பவும் நான் வந்திருக்கேன், எனக்கு வேற வழி தெரியல, அதே வந்துட்டேன். என்ன நினைச்ச ஒண்ணு நான் ஏன்டா ஏமாத்தணும்? நான் தான் வாழ்க்கையில ஏமாந்து தோத்து நிக்கிறேன். நீ அப்படி இருக்க வேண்டாம். உனக்கு லைஃப்ல யாருமே இல்ல, உனக்கு எல்லாமே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது, ஆனா நீ பாவம்டா. உன்னை ஏமாத்த என் மனசுல இடம் இல்ல. அர்ச்சனா, வருண், நல்லா இருக்கியா? இருக்க இருக்க வருண். இப்போதான் சாந்தி அக்கா சொன்னாங்க நீ வந்திருக்கிறதா, அதான் பார்த்துட்டு போகலான்னு. நல்லா இருக்கல்ல? 4 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வந்திருந்தியா? அதான் பேச வரமாட்டேங்குது, என்ன பேசுறதுன்னு. உனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எங்களுக்கும். ஆனா அவ எங்க போனா என்ன எதுன்னு எங்ககிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு அவ வந்து நிக்கிறா. இப்போதானே ஆண்டி வந்திருக்கா, அதுக்கு மேலே பொறுமையாக கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உள்ள வாங்க. அப்பா, ஏப்பா, சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணு என்னை செல்லம் கொடுத்து வளர்த்தியல்ல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன், எனக்காக அதை செய்வீங்களா? எதுவாக இருந்தாலும் நீ கேளு, என்ன உனக்கு செய்யறதுக்காக தான் அப்பா இருக்கேன். நீ வா முதல்ல வீட்டுக்குள்ள. இல்லப்பா, வீட்டுக்குள்ளலாம் இது பேச வேண்டிய விஷயம் இல்லை. இப்பவே நான் பேசணும்ப்பா, அதுக்கு தான் இங்கே நிற்கிறேன். நானே வருண் வர சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே வர சொல்லிட்டீங்க. வருண், நீயே இரு. அம்மா அப்பா உங்ககிட்ட தான் கேட்க போறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னத்துக்காக இங்கேருந்து போறேன்னே தெரியாம நீங்களும் இருக்கீங்க. கல்யாணத்தை நிறுத்திட்டு போனேன், அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் வருண் கல்யாணமே முடிக்காம இருந்திருக்கேன். என்ன காரணத்துக்காக நான் கல்யாணத்தை நிறுத்திட்டு போனேன்ட்டு இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. வருண், நான் உன்னைத்தே கேட்க போறேன். என்ன, என் அப்பா அம்மா கூட அடுத்த பட்சந்தேன். ஏன் வருண், இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன கல்யாணம் பண்ணிப்பிய வருண்? ஏய், இது இப்போ வச்சுதான் பேசணுமா? மணி பேசாத, நான் அவங்கிட்ட தான் பேசுறேன். வருண், என்னை கல்யாணம் கட்டிக்கிறியா சொல்லு. அன்னைக்கு என்ன காரணத்துக்காக நான் கல்யாணத்தை நிறுத்திட்டு போனேன்னு உனக்கும் தெரியாது, இங்க இருக்கோ யாருக்குமே தெரியாது. அந்த காரணத்தை நான் பொறுமையா சொல்றேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல 4 வருஷம் எங்கேயோ போயிட்டு இப்ப திரும்ப வந்திருக்கியா, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு கேள்வி உன் மனசுக்குள்ள வருதா? அப்படி ஒரு கேள்வி உன் மனசுக்குள்ள வந்தா சொல்லு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கல. இல்ல, கல்யாணம் பண்ணி உன் கூட வாழணும்னு நீ ஆசைப்பட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே கழுத்துல தாலி கட்டுறியா வருண்? பதில் சொல்லு வருண். இந்த மௌனத்துக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும், நான் எதை எடுத்துக்கிறது சொல்ல. இங்கே பாரு அர்ச்சனா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ என் மனசுக்குள்ளே எப்படி இருந்தியோ அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்க. என்ன நீ பாதியில் விட்டுட்டு போவேன்னு
நான் நினைச்சா உன்னை காதலிச்சேன் சொல்லு. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண அர்ச்சனா. இப்போ வரைக்கும் அந்த லவ் அப்படியே தான் இருக்கு. எந்த இடத்துல அந்த லவ் குறையல. எப்போ வந்தாலும் இந்த மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் எனக்கு கொடுக்கறதா நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி நான் நினைச்சிருந்தா இனி யாரும் என் வாழ்க்கையே மாறி இருக்கும். நீ எந்த இடத்துல என்ன விட்டுட்டு போனியோ அந்த இடத்துல தான் நிக்கிறேன் இப்போ வரைக்கும் உனக்காக. நீ என்னைக்காவது ஒரு நாள் வருவேன்னு தெரியும் அர்ச்சனா. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ வந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இப்போ என்ன, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே. என் மனசில் எதுவும் கிடையாது. உன்னோட ஆசை தான் என் ஆசை. அன்னைக்கு முடிஞ்சது இன்னைக்கு தொடங்கட்டுமே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாம் ஜாம்னு மாமனார் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிடலாம். வருண், நீங்களும் இதுக்காக தானே அங்கிள் ஆசைப்பட்டீங்க. அன்னைக்கு ஜாம் ஜாம்னு நடக்க வேண்டிய கல்யாணம் அர்ச்சனா போனதுனால நின்றுச்சு. ஆனால் ஏன் போனான்னு தெரியாது. இன்னைக்கு வந்திருக்கா, வந்து அதே மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னை பற்றி கேட்குற அங்கிள். என் மனசில் அவள் தானே இருக்கா. அப்போ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லத்தானே வேணும். அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு அர்ச்சனாவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி தரீங்களா அர்ச்சனா? சம்மந்தப்பட்ட அவனே சரின்னு சொல்லிட்டான்ப்பா. நீங்க ஏப்பா அடுத்த முகூர்த்தத்திலே அவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கப்பா. பாவப்பா, எந்த ஒரு பாவமே பண்ணாம, எந்த ஒரு தப்புமே பண்ணாம 4 வருஷம் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டப்பா. இதுக்கு மேல என் மனசுல இடம் இல்லப்பா, தெம்பும் கிடையாதுப்பா. சுக்குரும் உடஞ்சு போய் வந்திருக்கேன்ப்பா. வருண் பாவம், அவனை எனக்கு கட்டி வச்சிருங்கப்பா. இப்போ என்ன, உனக்கு வரனுக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே? அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு வரனுக்கு கல்யாணம் அப்பா ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்ஸ்ப்பா. அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ, பெண்மை தாங்குமோ? ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ, வாடும் ஏழை இங்கு ஓர் பாவி அல்லவோ? இந்த லெட்டரை நீங்க படிக்கும் போது உங்க பக்கத்துல நான் இருக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்காக உங்களுக்கு நான் சேர கை மாறுதேன். என் அணுவை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போறேன். என் அணுவை நீங்க பத்திரமா பாத்துக்கிறணும். என்னை விட நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பெத்த தாயா இருந்து சொல்றேன், அவளை சந்தோஷமா பாத்துக்கிறேங்க. இனிமே என்ன தேடாதீங்க. இப்படிக்கு அர்ச்சனா. இல்ல, ஒண்ணுமே விளங்கல. எதுக்கு எதுக்கு அணுவை ஏன்ட்ட கொடுத்துட்டு போனோம்? குழந்தைய பெத்தது அவங்க தானே, இது அவங்க குழந்தை தானே. இது எதுக்கு அவங்க ஏன்ட்ட கொடுத்துட்டு போறாங்க? இது உதவியா? கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத விஷயம். பெஞ்ச குழந்தை எப்படி தாய் இல்லாம இருக்கும்? ஐயோ, இந்த பொண்ணுக்கு என்னதே ஆச்சு? நாமளும் பல தடவை கேட்டுட்டு அதுக்கு பதிலே கிடைக்கல. இப்போ குழந்தைய ஏன்ட்ட விட்டுட்டு போனா? நான் பாத்துக்கிறேன் அது ரெண்டாவது விஷயம். ஆனா இப்படி அம்மா இல்லாம குழந்தை எப்படி ஏன்ட்ட விட்டுட்டு போக மனசு வந்துச்சு? கடவுளே, அப்பவே நினைச்சானோ உன் அம்மா உன்கிட்ட வெறுப்பு காட்டும் போதே இதெல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு வெறுக்க வைக்கிறதுக்காக அவ செஞ்ச சதின்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் இப்படி செய்யணும்? அப்போ உனக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தமா? எதுக்கு அவங்க ஏன்ட்ட விட்டுட்டு போகணும்? ஐயோ, நீ கண்ணு முடிச்சு அம்மான்னு கேட்டா நான் என்ன செய்வ? ஐயோ, என்னால யோசிக்க கூட முடியல. ஐயோ, எதுக்கு கடவுளே எனக்கு இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்குற? ஏற்கனவே ஒரு பெரிய தண்டனை கொடுத்து வச்சிருக்க. அதுல இருந்து இன்னும் என்னால வெளியே வர முடியல. இப்ப அடுத்த ஒரு தண்டனை கொடுத்துட்ட. இப்ப நான் என்ன செய்வேன்? இல்லனு, உன் அம்மா உன்னை என்கிட்ட விட்டுட்டு போனதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. எந்த பெத்த தாயும் தான் பெத்த குழந்தைய இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அப்படி செய்யறானா அவங்க தாயே கிடையாது. அப்போ உனக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்க ஏன் என்கிட்ட நீ விட்டுட்டு போகணும்? புரியல அனுமா, புரியல. நினைச்சு நொந்து செத்துருவ போல. எனக்கு ஒண்ணுமே புரியல அனு.
வேறுக்குனே வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாத்தே இருக்கு. இதுல உன் அம்மா ஒரு கொஸ்டின் மார்க்க வச்சுட்டு போனா நான் என்ன செய்வேன்? இப்போ உன் அம்மா எங்க போனாங்க? நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஐயோ கடவுளே, வேறுக்குனே தெரியாம செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிருக்க. இப்போ தெரிஞ்ச ஒரு தப்பை என்ன செய்ய வைக்கிறாங்க? இல்ல என்னால அது முடியாது. நீ உன் பெத்த தாய்கிட்டதே இருக்கணும். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீ ஏன்ட்ட இருக்கிறதுக்கு? ஐயோ இது என்னால ஏத்துக்கவே முடியாது அனுமா. நீ கண்ணு முடிச்சு அம்மா எங்கிட்ட கேட்ட என்ன செய்வேன்? ஐயோ ஊரும் இல்லை பேரும் இல்லை, உண்மை சொல்ல யாரும் இல்லை. நீயும் இனி நானும் ஒரு ஜீவன் தானடா. சோலை கிளி போலே தோளிலாடடா. இது பேசா ஓவியம், இதில் சோகம் ஆயிரம். அனு 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 அணுக்குட்டி, ஐயோ வாயில நோர வருதே. அனுமா அணுக்குட்டி இங்க பாரு. அனு ஏற்கனவே ஒரு தடவை இப்படி வந்திருக்கு, மறுபடியும் வந்திருக்கே. அணுக்குட்டி அனு எந்திரடா செல்லம். அனுமா அர்ச்சனா, இப்படியா அர்ச்சனா பண்ணுவ நீ? ஐயோ குழந்தை பாவமே, இப்ப நான் என்ன செய்யணும்? மருது கதிரு எல்லாரும் வாங்கடா. மருது கதிரு, அணுகுட்டி அணுகுட்டி எந்திரடா. அனு அனு இங்க பாரு, கண்ணு பாரு. அனுமா அண்ணே, வண்டிய பிடிக்கடா, இல்லன்னா நம்ம மட்டும் கார் எடுக்கடா. அனுப்பு வாயில நோட வருதுடா. அண்ணே என்ன சொல்றியா? ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சுடா. குழந்தைக்கு வாயில நோட வருது, முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். சீக்கிரம் வண்டி எடுக்கடா. இதான் எடுக்கிறனே. இல்லை சீக்கிரமா கார் எடுப்போம். சரிண்ணே. அண்ணே தூக்குங்கண்ணே, மெதுவா தூக்குங்கண்ணே. என்னாச்சுண்ணே? அர்ச்சனாக்கு எங்க போனாங்க? அர்ச்சனா இங்க இல்லடா. அது ஒரு பெரிய கதை, நான் பெறவு சொல்றேன். முதல்ல குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டு போனோம்டா. வாயில நுர வந்தாலே பயமா இருக்குடா. வேறு இந்த பிள்ளைக்கு வந்திருக்கூடாது. ஐயோ பயமா இருக்கு, வா போவோம். சரிண்ணே சரி வாங்க போ. அணுக்குட்டி அணுக்குட்டி உன ஒண்ணு ஆக விட மாட்டேடி செல்லும். தெரியாம வந்தீங்க ரெண்டு பேரும். இப்படி என் மனச நோகடிக்கிறீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து, என்னால முடியல. உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன். நான் உன் கூடதே இருக்கேன். உனக்கு ஒண்ணு ஆகாது பட்டு. வாழ்வில் நிம்மதி அது உந்தன் சந்நிதி. சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரு? யோ பாத்து கூட்டி போங்க. நான் என்ன செய்வேன்? ஐயோ பச்சை புள்ள. ஏன் மச்சி, இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இந்த வீட்ல கெஸ்ட் ஹவுஸ்ல தான இருந்தா, அவளோட மகளுக்கு தானே இப்ப உடம்பு முடியாம கூட்டி போறாங்க. என்னமா உங்க பேத்திக்கு எல்லாம் சாய்தாகிற மாதிரி பேசிக்கிறியா? வாய முறி, உன் வாயில நல்ல வார்த்தை வருமா? பச்சை புள்ள, அது யாரோட பிள்ளையா இருந்தானே? இப்ப பாரு முடியாம போகுது. அம்மாச்சி நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. அதான் தான் நானும் நினைக்கிறேன். அழகி, கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அந்த பிள்ளை வீட்டுல இல்ல. ருத்ரே சொன்ன மாதிரி குழந்தைய இவங்கிட்ட வீட்டு கொடுத்து அந்த பிள்ளை போயிருக்கும் போல. ஆளுவே காணோம். ஐயா என்ன சொல்றிய? புள்ளிய இவங்கிட்டே விட்டுட்டு போகுச்சு. அந்த பிள்ளை நான் அறிவுகட்ட பிள்ளையா? பார்த்தா படிச்ச பிள்ளை மாதிரி இருந்துச்சு. இப்படியா செய்யும்? பெத்த பிள்ளைய கொண்டு போய் அடுத்த வீட்ல விட்டுட்டு போயிருக்கு. ஐயோ இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன ஆக போதோ? என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் நாச்சிக்கு பயங்கரமா அடிக்குது. அது எப்படி அவ பெத்துட்டு ருத்ரங்கிட்ட கொடுத்துட்டு போவா? இன்னும் இவரதே அப்பாங்கிற மாதிரி ஒண்ணுமே சரியில்லையே. இது எங்க இருக்கிறாப்ல இருக்கு? அவன்யா இத முழுசா கண்டுபிடிக்கணுமே. ஆமா அழகி, நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். அந்த பிள்ளைய காணோம். ருத்ரே விட்டுட்டு போயிருந்திருக்கு போல. இப்படியா செய்யும்? அறிவட்ட பிள்ளையா இருக்கும் போல. ஐயோ இப்ப என்ன அழகன் செய்ய? இந்த பிள்ளை வர முடியாம தூட்டி போயிருக்காங்க. ஐயோ அந்த முருகனே காப்பாத்தணும். சரிதா தாமரை அவந்தியா ரெண்டு பேரும் வீட்டை பாத்துக்கிறங்க. நாங்களும் ஆஸ்பத்திரிக்கு போறோம். அம்மாச்சி நானும் வரட்டா? இல்லத்தா, எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போனா சரியா வராது. நாங்களும் என்ன இந்த போய் பாத்துட்டு வரோம். என்ன ஏன்னா அவங்க மட்டும் இருந்தா தை உடஞ்சு போயிடும். அதனால ருத்ரங்கிட்ட நானும் போயிருக்கேன். என்ன பாத்துக்கிறங்க அவந்தியா, பாத்துக்கிறங்க. வீட்டுல நடக்கிறது ஒண்ணும் சரி கிடையாது. என்ன ஏதாவது சொன்னா என்கிட்ட குத்தம் கட்டிட்டு வாங்க. என்ன என் புருஷனை விட்டே அடிக்க விடுங்க. வேற என்ன செய்விய? போங்க. ஒரு கூறு கிட்டவா நீங்க வாங்க அழகன் போ. கடவுளே குழந்தைக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. என்னமோ விழுந்து விழுந்து காமிக்கிறாளுங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கே. இவளும் ஒரு மாதிரி குழந்தை குழந்தை பேசுறா. இவர் நம்மள வேணான்னு சொன்னதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு தானே சொன்னாங்க. இப்பதே எனக்கு பயங்கரமா சந்தேகம் வருது. என்னமோ இவரோட பிள்ளைங்கிற மாதிரி பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கண்டிப்பா இந்த குழந்தைக்கு இவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சு ஆக்குறேன். மொட்டை மாடியில மிளகாத்தல் காயப்பட்டிருக்காங்க. மிளகா அப்படி அரைக்கிறதுக்கு அதை போய் எடுத்துட்டு வா. நான் மற்ற சாமான்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்.
மழை அப்படி அரைச்சிட்டு வரணும். அக்கா நான் வந்து எடுத்து வைக்கிட்டா? நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேனே. உனக்கு பதறிக்கி இருக்கா? இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்கு அடுத்தவனோட குழந்தைக்கு எல்லாரும் இப்படி பயந்துக்கு இருக்கியா? அடுத்தவனோட குழந்தை தானே. என்னமோ உங்க வீட்ல பிறந்த குழந்தை மாதிரியே பண்ணிக்கிறியா? அக்கா அடுத்த வீட்டு குழந்தையா இருந்தாலும் அது குழந்தைக்கா. அந்த குழந்தைக்கு என்னக்கா தெரியும்? எப்போதுமே அது அடுத்த வீட்டு குழந்தைய நினைக்கவே கூடாது. அதுவும் ஒரு உயிர் தானே. இத்தனை நாளா அந்த அக்கா இங்கே தான் இருந்தாங்க, இப்போத்தையும் போயிருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்காக குழந்தைய கண்டுக்காம விட முடியுமா? பாவுக்கு அந்த குழந்தை வாய் பேச முடியாத குழந்தை. உங்களுக்கு இருக்க மாதிரிலாம் எனக்கு இல்ல. ஆத்தாடி ஆத்தா ரொம்ப அதிசயமாத்தே இருக்கு. அக்கா இப்போ உங்ககிட்ட பேசுறது எனக்கு நேரம் இல்லக்கா. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். வந்து எடுத்து வைக்கிறேன்க்கா. நான் வரேன்க்கா. எப்பா ரொம்பத்தையும் ஓவியம் அவந்தியா. எனக்கே உனக்கு டியூட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன கண்டிப்பா இந்த குழந்தைக்கு யாரோடதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்கிறேன். இனி யாரும் அனு கண்டிப்பா என்னை கேட்டிருப்பாள்ல. அம்மாங்க அம்மாங்க என்னை கேட்டிருப்பாள்ல. என் குழந்தைக்கு தான் வாய் பேச தெரியாது. என்ன செய்வா என் குழந்தை? இனி யாரும் அந்த படிப்பாவி நான் எழுதி வச்ச லெட்டர் படிச்சிருப்பியான்ல. ஏன்டா என் வாழ்க்கையில வந்த நீ என் வாழ்க்கையில மட்டும் விளையாடி இருந்தீன்னா பரவாயில்லடா. சம்மந்தமே இல்லாம ஒரு உயிருக்கு இம்மாமரிய தண்டனை என்ன கொடுக்க வச்சுட்டியேடா. கொடுக்க வச்சுட்டியே. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணணும்னு நினைச்சவ இல்லடா நானு. ஆனா என் பிள்ளைக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி நீ செஞ்சுட்டியேடா. உலகத்துல என்ன மாதிரி ஒரு கொடுமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. என்னோடய போகட்டும். என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அனு கண்டு முன்னே நீ நான் நினைப்புல வார. அம்மாவை மன்னிச்சிடானுமா. அம்மா வேணும்னு செய்யல. அம்மாவோட சொல்லல இப்படி செய்ய வச்சிருச்சு. என்னால முடியல அனு. பூவரசி கொண்டு வந்து சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. உள்ள போறியா வாரியா என்ன ஒண்ணுமே விளங்கல. என்ன அந்த பிள்ளைக்கு? ஒரு இப்பதானே சேர்த்திய உடனே எப்படி சொல்ல முடியும்? எல்லா டெஸ்டையும் கொடுத்து இப்பதான் ரிப்போர்ட் வந்துச்சு. நார்மலா பேசிக் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன். இப்பதான் ரிப்போர்ட் வந்துச்சு. இப்பதான் செக் பண்ணேன். என்னாச்சு அனுக்கு? அன்னைக்கே ஒரு தடவை இப்படித்தானே கொண்டு வந்திய உடம்பு முடியலன்னு சொல்லி. இந்த பாப்பா தானே அது? ஆமா மறுபடியும் வாயில நுர வந்திருக்கு. என்ன என்று தெரியல. என்னாச்சு? அன்னைக்கு சொன்னீன்ல இது குடும்பத்துல இருக்கவங்கள ஜீன் படி வர்ற ஒரு நோய்ண்டு. என்னாச்சு? ரிப்போர்ட்லாம் செக் பண்ணதுல எல்லாம் நார்மலாத்தே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப பாப்பாக்கு வந்ததுக்கு பேர் பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக்கா? அண்ணே ருத்ரா நினைக்கிறதுல இந்த மாதிரி நோயெல்லாம் ஜீன் படிவே வரும். உடனே யாருக்கு புதுசாலாம் வராது. ஒண்ணு அந்த பிள்ளைக்கு அப்பாவுக்கு இருக்கணும் இல்ல அம்மாக்கு இருக்கணும். அண்ணே உங்களுக்கு பேனிக் அட்டாக் இருக்குல்ல? ஆமா. ஆனா அனுக்கு சரி இப்ப நான் நார்மலா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ அதெல்லாம் கொடுத்துட்டேன். என்னால ஒழுங்கா ரிசல்ட் சொல்ல முடியாது. ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு என்னால சொல்ல முடியும். என்ன இப்பதான் பாத்திருக்கேன். நீ பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு முழுசா சொல்றேன். என்ன உனக்கு கவலைப்படாதீங்க. ஆமா அன்னைக்கு உங்க அம்மா வந்தாங்களே. உங்க அம்மா எங்க? அவங்க அம்மா இல்ல, நானே கொண்டு வந்தேன். அனு எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. எனக்கு அனு வேணும். நான்லாம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன சின்ன குழந்தையில எல்லாம் இருக்கிறதே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? போன வட்டமே சொன்னேன், அதை காதுல ஒழுங்கா வாங்கலைன்னு நினைக்கிறேன். இந்த வட்டமும் செக் பண்ணதுல அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன? பாப்பானால வாய் பேச முடியாதுன்னு சொன்னீல, செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். குரல் ஆப்ரேஷன் பண்ணோம்டா பாப்பானால பேச முடியும். அதுக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்தாப்புல முடிச்சு விட்டுறலாம். நிஜமாவா? அன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னியா? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. இப்போ குரல் வளம் நல்லாவே இருக்கு.
பாப்பானால கண்டிப்பா பேச வைக்க முடியும். சின்ன சர்ஜரி தான், அதை பண்ணா போதும், கண்டிப்பா பாப்பானால பேச முடியும். எவ்வளவு செலவாகும்? இங்க பாருங்க, செலவுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு அணு வேணும், அப்படிதான். இப்போ இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதுக்கு குரல் வர வச்சு பேச வைக்க முடியும்ட்டு. அதுக்கு எப்படி செலவானாலும் சரி, நான் காசு கொடுக்குறேன். அணுவோட குரலை திருப்பி தர முடியுமா? அணுனால பேச முடியுமா? பேச வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இங்க பாருங்க, அப்போ கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணுங்க. அதுக்கான எவ்வளவு ப்ரொசீஜர் என்னவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நானே பொறுப்பு. அணுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. ரியலி? அண்ணே, அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. அனு இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொண்ணுதே, சம்மந்தப்பட்டவங்க எதுவா இருந்தாலும் தானே அவங்க பார்த்து முடிவு எடுக்கணும். இங்க வாரு கதிரு, அண்ணே தப்பான முடிவுலாம் எடுக்கல, அவசரத்திலையும் முடிவு எடுக்கல. என்ன இத சம்மந்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? அதுவும் ஏன்ட்டு ஒப்படைச்சிட்டு அவங்க எங்க போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப அதுவும் என் பொறுப்பு. அதனால அனு குரல் வந்தா மட்டும்தான் அர்ச்சனா பத்தின உண்மைகள் எனக்கு தெரிய வரும். அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போக வேண்டாம். ஆனா அண்ணே, இது அடுத்தவங்களோட குழந்தை தானே, இதுக்கு என்ன இம்புடு தூரம் நீங்க பாடுபடுறீங்க? என்னால அடுத்தவங்க குழந்தை மாதிரி நினைக்க முடியலடா. என்னமோ இருக்கு அணுக்கு எனக்கு நடுவுல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, அனு வாய் திறந்து பேசினா மட்டும்தான்டா. இப்ப அர்ச்சனை எங்க போனாங்கன்னு கூட தெரியல. இது எல்லாத்துக்கும் முடிவா அனு பேசணும், அப்படிதே. இப்ப அதுக்கான வாய்ப்பத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சரிண்ணே, நீங்க என்ன பண்ணாலும் சரியா தெரியும். இப்ப அனு கண்ணு முடிச்சிட்டாளா? இல்ல, உள்ள ஐசியூல தான் வச்சிருக்கோம். ட்ரிப்ஸ் ஏறி இருக்கு. அது முடிஞ்சது பிறகு சொல்றேன், அதுக்கு போய் பாருங்க என்ன. சரி, இந்த குரல் ஆபரேஷனை பத்தி நான் சீஃப் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன் என்ன. பேசிட்டு கலந்து பேசிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்றோம். எவ்வளோ செலவாகும் என்னன்னு எல்லாத்தையும் சொல்றோம். ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சொல்றோம். உங்களுக்கு சரிடா, தாராளமா ஆபரேஷன் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, சின்ன ப்ராசஸ் தான். என்ன பிரச்சனை என்ன ஏண்டு உள்ள நல்லா தெளிவா நோட் பண்ணதுக்கு பிறகு நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு பிறகு நீங்க என்ன சொன்னாலும் சரிவேன். நீ பாருங்க, அதெல்லாம் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. என்ன, எனக்கு அணுவோட குரல் வந்தா போதும், அணு பேசினா போதும். அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா பேசுறேன் என்ன, கவலைப்படாதீங்க. இப்ப நான் அணுகிட்ட பேசணும், பேசலாமா? சரி, எல்லாரும் போகாதீங்க, நீங்க மட்டும் வேணா போய் பாருங்க. ரொம்ப நன்றி அணுக்குட்டி. அணுக்குட்டி, வலிக்குதாடா? பிஞ்சு கையில இப்படி செஞ்சு விட்டாங்களே. அணுக்குட்டி, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உன் அம்மா ஏன் உன்னை ஏன்ட்ட விட்டுட்டு போனாங்க? நான் செஞ்ச உதவிக்கு உன்னை எதுக்கு ஏன்ட்ட விட்டு போனோம்? எந்த பெத்த தாய் இப்படி செய்ய மாட்டாங்க, ஆனா உங்க அம்மா செஞ்சிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்காடா? ஒண்ணுமே புரியலடா. இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமை, இது தெரிஞ்சா கூட உன் அம்மா திரும்பி வருவாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ உன் அம்மா எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, ஒண்ணுமே தெரியல. ஏற்கனவே என் வாழ்க்கையில ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கே என்ன பதில் கிடைக்காம ஓடிக்கு இருக்கும் போது உன்னை கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலன்னு. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, நீ வாய் திறந்து பேசினா மட்டும்தான். நீ பேசினா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். அதுக்காகதான் உனக்கு குரல் ஆபரேஷன் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். உனக்கு குரல் ஆபரேஷன் பண்ணி நீ நல்லபடியா குணமானதுக்கு பிறகுதான் நெசமாவே நீ யாரு, உன் அம்மா எதுக்கு ஒண்ணு ஏன்ட்டு விட்டுட்டு போனாங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒண்ணு நடந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிற முடியும். வாழ்க்கையில என்ன மாதிரிலாம் யாருக்குமே கஷ்டம் வந்திருக்காது தெரியுமா? நான் தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டேன். அது நான் தெரிஞ்சு பண்ணனா தெரியாம பண்ணனான்னு தெரியல. அதெல்லாம் சுயநினைவுலே இல்ல. சுயநினைவுல ஒரு தப்பு நம்ம செஞ்சதுனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் யாருக்குமே நடக்காது. இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லாத ஒரு விஷயம், உன்கிட்ட இல்ல எவங்கிட்டயுமே சொல்லாத ஒரு விஷயம். உன்னை பார்க்கும் போதெல்லாம்
உன்ன மாதிரி என் குழந்தையும் எங்கேயோ இருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் செஞ்ச பாவம் அப்படி. நான் செஞ்ச ஒரு பாவத்தினால ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சு. ஒரு உயிர் எங்கேயோ இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி என் மனசுக்குள்ள இருக்கு, ஆனா ஆன்சர் கிடைக்கல. சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவன். என் வாழ்க்கையில இம்மா பெரிய புயல் அடிக்கும்னு நான் நினைக்கல. அடிச்சிருச்சு, அது சரி பண்ண எனக்கு வழியோ தெரியலடா குட்டிம்மா. எவன்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல. எப்படி இது சரியா போகும்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, என்னைக்காவது ஒரு நாள் சரியாகும். என்னைக்காவது ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு நம்பிக்கையிலே வாழ்ந்துக்கு இருக்க. உன்ன மாதிரி ஒரு உயிர் எங்கேயோ இருக்கு, அது என்கிட்ட வருமா, என்ன வந்தா அப்பான்னு கூப்பிடுமா. அந்த உயிர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா மனசுக்குள்ள படுது கண்டிப்பா அப்படி ஒரு உயிர் இருக்கும்னு. என் உயிரணும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. குட்டி என்னுயிரணுவின் வரமுன்னுயிரளவா மண்ணில் வந்த நானும் நகலல்லவா காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. ஒருவேளை அப்படி ஒரு உயிர் என்கிட்ட வந்துச்சுன்னா நான் யாருக்குமே தரமாட்டேன் குட்டிமா, யாருக்குமே தரமாட்டேன். இந்த ஜென்மத்துல அவளை ஒத்தால இருந்து நானே வளர்த்துப்பேன், யாருக்கும் தரமாட்டேன். ஏன்னா எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க அந்த ஒரு உயிர் மட்டும்தான். ஏன்னா என் உயிர் அணுவுல வந்துச்சுல்ல, தெரியாம பண்ண தப்புதான். ஆனா அதுக்காக ஒரு உயிரை காயப்படுத்துற அளவுக்கு நான் பைத்தியக்காரே இல்லடா குட்டி. ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல இருக்கா, இல்ல நானா மனப்பிராந்தியா நினைச்சுக்கிறேன்னு கூட எனக்கு புரியல. உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு அது மட்டும் என் ஞாபகத்துல வரும். ஆனா இன்னைக்கு உன் அம்மா எதுக்கு உன்னை ஏன்ட்ட விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும்ல, அதுக்காக தான் குட்டிமா காத்துக்கிருக்கேன். நீ சின்ன குழந்தை, உன்னை எப்படி உன் அம்மா என்கிட்ட விட்டுட்டு போகணும்னு நினைச்சாங்க? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அம்மாவை தவிர வேறு யாருமே தெரியாது. உனக்கு உலகமே அவங்க தானே. அவங்க ஏன் உன்னை ஏன்ட்டு விட்டுட்டு போனாங்க எனக்கு இன்னுமே புரியல. புரியலடா, புரியவே இல்லை. என் தங்கம், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லபடியா வந்துருவ. வந்ததுக்கு பிறகு உனக்கு குரல் ஆப்ரேஷன் பண்றோம், நல்லபடியா உனக்கு குரல் வருது. அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் உன் அம்மா கிட்ட நான் சேர்த்துறேன். ஒரு தடவை ஒருத்தரை காயப்படுத்துறதே போதுண்டா, திரும்ப திரும்ப இந்த காயத்தை அனுபவிக்கிற அளவுக்கு என் மனசுல தெம்புலே உடம்புலயும் தெம்பு கிடையாது. நான் நல்லாக்கி கொண்டு போய் உன் அம்மா கிட்ட உடனே ஒப்படைச்சிடுறேன். அவங்க எங்க இருந்தாலும் சரி, அதுக்கு பதில் நீனே சொல்லணும். சொல்லுவேலடி தங்கம், கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. உனதன்பை மனம் இங்கே உயிர் தினம் துடைக்குது, விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நனைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன், ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கிறேன். அம்மா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே என் வாழ்வேனா. தாயும் நீயே, தந்தை நீயே, நீ மட்டுமே என்னோடு போதும் போதும். கண்ணான கண்ணே, அப்பா நான் என்னாலும் உந்தன் கண்ணே. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, பிரித்தாலும் மறுத்தாலும் நானும் கண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட், என்ன வீடியோ டைமிங் கம்மி பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. சாரி, என்னால் வந்து வாய்ஸ் கொடுக்கவே முடியல. ஏன்னு சொல்லிடுறேன். நான் ஸ்டோரியில் இன்னைக்கு ஒரு எமோஷனல் சீன் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னை நான் வந்து தயார்படுத்திக்கணும். பிகாஸ் வந்து என்னால் ஏனோ தானோன்னு ஒரு எமோஷனல் சீன் பண்ண முடியாது.
நான் அழுகணும். நான் உணர்வுபூர்வமா அதை அழுது அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு எமோஷனலா இருக்கும். ஸோ எப்போதுமே நான் எமோஷனல் சீன் எடுக்க போறேன்னா அன்னைக்கு நான் வந்து என்னை எப்போதுமே நான் ரெடி பண்ணிப்பேன். ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு அழுகணும் பானு அப்படின்னு வந்து என்னை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் நான். நான் அழுகிறதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும். பயங்கரமா எனக்கு தலைவலி வரும். நான் அன்னைக்கு வீடியோ போடாம இருந்தது ரீசன் கூட இதுதான். மறுநாள் நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஏன் வந்து இந்த ஸ்டோரியை போடாம பிரிந்து பிரியாத பந்தம் போட்டீங்க அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பீங்க. சீரியஸ்லி சொல்றேன், அழுது வாய்ஸ் கொடுக்கும் போது என்னால தலைவலி கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு தலைவலிக்கும். இப்போ வந்து ஏன்னா நான் கண்டினியூஸா நான் அழுதுட்டே இருக்கிறதுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அதனாலதான் சரி ஒரு நாள் கேப் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு போட்டேன். தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால இதுக்கு மேல வந்து முடியல. எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. சுத்தமா முடியல. இதுக்கு மேல வாய்ஸ் என்னால கொடுக்கவே முடியாது. ஆனா வந்து ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும். ரெகுலரா என்னால போட முடியல. ஓகே ஐநோ, எனக்கு அது தெரியும். வியூஸ் கூட பயங்கரமா முன்னையாவது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. இப்போ பயங்கரமா வியூஸ் அடி வாங்கிருச்சு. ஆனாலும் எல்லாரும் இந்த ஸ்டோரி கேட்கதான் செய்றீங்க. நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். இந்த வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் வீடியோ கொடுத்துருக்கேன். நாளைக்கு என்னால வீடியோ போட முடியாது. நாளைக்கு வெளியே கொஞ்சம் போறேன். ஸோ என்னால நாளைக்கும் போட முடியாது. யாரும் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் சுத்தமா அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கவே மாட்டேங்குது. ஸோ ஒரு மாதிரி அதை பார்த்து பார்த்து ரொம்ப கடுப்பா இருக்கு. அதனாலதான் வந்து இது இல்லை. ஸோ இன்னைக்கு யாரும் என்னைய தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு சுத்தமாவே என்னால் வந்து வாய்ஸ் வந்து ரேஸ் பண்ணவே முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு நான் வீடியோவே எடுத்திருக்கேன். ஃப்ரேம் போடும் போதே எனக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட அழுகவும் செஞ்சேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. இன்னைக்கு ஹீரோயினி மட்டும்தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு எமோஷனல் சீனை வச்சுட்டு மற்றவங்களுக்கு சீன் வைக்கிறது எனக்கு அவ்வளோக்கா நான் பெட்டராக இருக்க மாதிரி தோணலை. அருந்ததி பிரபா வைக்க சொல்லியிருந்தீங்க. சாரி, என்னால் வைக்க முடியல. இப்போ ஓரளவுக்கு ஸ்டோரி வந்து கொஞ்சம் நான் வேகமாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன். வேகமாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா கதையை வந்து வேகமாக தள்ளிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கதை புரியும். என்னடா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னும் 2-3 எபிசோட்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு உண்மைகள் எல்லாம் வெளியே வர மாதிரி தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்புறம் ஃப்ளாஷ்பேக் கேட்டிருந்தீங்க. சீக்கிரமாகவே ஃப்ளாஷ்பேக்கும் வரும். அர்ச்சனா ருத்ரன் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, இதனால இப்படி ஒரு இதாச்சுன்றது ஃப்ளாஷ்பேக் வந்து கண்டிப்பாக அட்மின் எடுப்பாங்க. சீக்கிரமாகவே வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடியல, அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது நான் பின் கமெண்ட்டில் போட்டாலும் யாரும் இது பண்ண மாட்டீங்க. சுத்தமாகவே முடியல. எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. அதனால தான் வந்து நான் பிரிந்து பிரியாத பந்தத்தை போட்டு இன்னைக்கு வந்து எடுத்து இன்னைக்கு இந்த அழுகிற சீன் வச்சாலே எனக்கு தலைவலி வந்துடுது. அதனால கண்ட்ரோலே பண்ண முடியலப்பா. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.